இயேசுவுக்குள் பிரியமானவர்களே, மீண்டுமாக இந்த தொலைக்காட்சி வழியாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் நான் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். இன்றைய நாளில் அன்னையாம் திருச்சபையானவளோடு சேர்ந்து திருத்தூதர்களாக இருக்கின்ற புனித பிலிப்பு யாக்கோப்புடைய விழாவை கொண்டாடி மகிழ்கின்றோம். இன்றைய திருவிழாவின் குறிய நற்செய்தியாக நாங்கள் யோவான் நற்செய்தியிலே அதிகாரம் 14 இறைவசனங்கள் 6 தொடக்கம் 14 வரையிலான வார்த்தைகள் இன்றைய நாளுக்குரிய நற்செய்தியாக எடுக்கப்படுகின்றது. யோவான் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 14 இறைவசனங்கள் 6 தொடக்கம் 14 முடிய. இயேசு அவரிடம், வழியும் உண்மையும் வாழ்வும் நானே. என் வழியாயன்றி எவரும் தந்தையிடம் வருவது இல்லை. நீங்கள் என்னை அறிந்திருந்தால் என் தந்தையையும் அறிந்திருப்பீர்கள். இது முதல் நீங்கள் தந்தையை அறிந்திருக்கின்றீர்கள், அவரை கண்டும் இருக்கின்றீர்கள் என்றார். அப்போது பிலிப்பு அவரிடம், ஆண்டவரே, தந்தையை எங்களுக்கு காட்டும், அதுவே போதும் என்றார். இயேசு அவரிடம் கூறியது, பிலிப்பே, இவ்வளவு காலம் நான் உங்களோடு இருந்தும் நீ என்னை அறிந்து கொள்ளவில்லையா? என்னை காண்பது தந்தையை காண்பது ஆகும். அப்படி இருக்க தந்தையை எங்களுக்கு காட்டும் என்று நீ எப்படி கேட்கலாம்? நான் தந்தையினுள்ளும் தந்தை என்னுள்ளும் இருப்பதை நீ நம்புவதில்லையா? நான் உங்களுக்கு கூறியவற்றை நானாக கூறவில்லை, என்னில் இருந்து கொண்டு செயலாற்றுபவர் தந்தையே. நான் தந்தையுள் இருக்கின்றேன், தந்தை என்னுள் இருக்கின்றார். நான் சொல்வதை நம்புங்கள். என் வார்த்தையின் பொருட்டு நம்பாவிட்டால் என் செயல்களின் பொருட்டாவது நம்புங்கள். நான் செய்யும் செயல்களை என்னிடம் நம்பிக்கை கொள்பவரும் செய்வார், ஏன் அவற்றை விட பெரியவற்றையும் செய்வார். ஏனெனில் நான் தந்தையிடம் போகிறேன் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் என் பெயரால் கேட்பதையெல்லாம் நான் செய்வேன். இவ்வாறு தந்தை மகன் வழியாய் மாட்சி பெறுவார். நீங்கள் என் பெயரால் எதை கேட்டாலும் செய்வேன். இது வாழ்வு தருகின்ற கிறிஸ்து இயேசுவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவுக்குள் பிரியமானவர்களே, திருத்தூதர்களாக இருக்கின்ற புனித பிலிப்பு யாக்கோப்புவினுடைய பெருவிழாவை கொண்டாடி மகிழ்கின்றோம். முதலாவதாக இந்த 2 திருத்தூதர்கள் யார் என்கின்ற தெளிவு எங்களுக்கு அவசியமாக இருக்கின்றது. நாங்கள் பலவற்றை தெரிந்து கொள்ளாவிட்டாலும் ஒரு சிலவற்றையாவது இவர்களை பற்றி நாங்கள் அறிந்திருக்க வேண்டும். அப்பொழுதுதான் அவர்கள் எங்களுடைய ஆன்மீக கிறிஸ்தவ வாழ்வுக்கு தருகின்ற படிப்பினைகளை நாங்கள் கற்றுக்கொள்ள முடியும். அன்பார்ந்தவர்களே, புனித பிலிப்பை பற்றி நாங்கள் பார்க்கின்ற பொழுது இவர் பெத்சாயிதாவை சேர்ந்தவராக இருக்கின்றார், ஒரு திருமணமானவராக இருக்கின்றார். ஆண்டவர் இயேசு பேதுருவையும் அந்திரேயாவையும் அழைத்த பிறகு இவரையும் அழைக்கின்றார். ஆண்டவர் இயேசு இவரை அழைத்தவுடன் இவர் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு ஆண்டவர் இயேசுவை பின்பற்றுகின்றார், எல்லா சூழல்களையும் போன்று. இவர்தான் நத்தானியாரிடம் போய் இவர் நாங்கள் ஆண்டவரை கண்டோம் என்கின்ற அந்த செய்தியை கூறுகின்ற ஒருவராக இருக்கின்றார். அதே வேளையில் நாங்கள் தொடர்ந்து இவரை பார்க்கின்ற பொழுது யோவான் நற்செய்தியிலே அதிகாரம் 12 இறைவசனம் 20 நாங்கள் பார்க்கின்றோம். கிரேக்கர் சிலர் இயேசுவை காண விரும்புகிறார்கள். இவர்கள் பிலிப்பிடம்தான் போய் சென்று நாங்கள் ஆண்டவர் இயேசுவை பார்க்க விரும்புகிறோம் என்கின்ற பொழுது ஆண்டவர் இயேசுவிடம் இந்த கிரேக்கர்கள் ஆண்டவர் இயேசுவை பார்க்க வருகிறார் என்கின்ற அந்த செய்தியை சொன்னவர். அந்த கிரேக்கர்களை ஆண்டவர் இயேசுவிடம்
கூட்டி சென்றவராக இருக்கின்றார். இவ்வாறு புனித பிலிப்பு ஆண்டவர் இயேசுவிடத்திலே ஒரு நெருக்கமான ஒரு உறவை வைத்திருக்கின்றவராக நாங்கள் பார்க்கின்றோம். அதே வேளையில் ஆண்டவர் இயேசு கலிலேயா கடலோரத்திலே அப்பங்களை பகிர்ந்தளிப்பதற்கு முன்பாக பிலிப்பிடம்தான் இவர்கள் உண்பதற்கு நாம் எங்கிருந்து அப்பங்களை வாங்கலாம் என்கின்ற அந்த கேள்வியை பிலிப்பிடம்தான் கேட்டார். இப்படியாக ஆண்டவர் இயேசுவிடத்திலே ஒரு நெருக்கமான ஒரு உறவை வைத்திருக்கின்ற ஒரு திருத்தூதராக புனித பிலிப்பு இருக்கின்றார். அதே போல தான் நாங்கள் யாக்கோப்புவை நாங்கள் பார்க்கின்ற பொழுது இவர் ஒரு சிறிய யாக்கோப்பு என்று நாங்கள் சொல்லுவோம். சில அறிஞர்கள் சொல்லுவார்கள், ஏன் நாங்கள் இவரை சிறிய யாக்கோப்பு என்று சொன்னால், ஒரு வேளை இவர் தன்னுடைய உயரத்திலே குள்ளமாக இருந்திருக்கலாம். இல்லை என்று சொன்னால் செபதேயுவினுடைய மகன் யாக்கோப்புக்கு பிறகு அழைக்கப்பட்டபடியினால் இவரை சிறிய யாக்கோப்பு என்று அழைக்கலாம் என்று சொல்லி சில அறிஞர்கள் இப்படியான ஒரு தகவல்களை கொடுக்கின்றார்கள். அதே வேளையில் யாக்கோப்புடைய திருமடல் இவரினாலே எழுதப்பட்டிருக்கலாம் என்கின்ற ஒரு கருத்தும் இங்கே சில அறிஞர்களால் முன்வைக்கப்படுகிறது. எவ்வாறாக இருந்தாலும் புனிதர்களாக இருக்கின்ற திருத்தூதர்களாக இருக்கின்ற புனித பிலிப்பு யாக்கோப்பினுடைய திருவிழாவை கொண்டாடி மகிழ்ந்து கொண்டிருக்கிற நாங்கள் இவர்களுடைய வாழ்விலிருந்து நாங்கள் எதை நாங்கள் கற்றுக்கொள்ள முடியும்? முதலாவதாக நாங்கள் பார்க்கின்றோம், புனித பிலிப்பு எப்படியாக மற்றவர்களை ஆண்டவர் இயேசுவிடத்திலே கூட்டி வந்து ஆண்டவர் இயேசுவை அறிமுகப்படுத்தி ஆண்டவர் இயேசுவை இடம் மற்றவர்களை கூட்டி வந்தது போல எங்களுடைய ஆன்மீக வாழ்விலும் கிறிஸ்தவ வாழ்விலும் எங்கள் எல்லோருக்கும் மிகப்பெரிய ஒரு பொறுப்பும் கடமையும் இருக்கின்றது. எங்களுடைய ஆன்மீக நாளாந்த வாழ்க்கையில் நாங்களும் மற்றவர்களை ஆண்டவர் இயேசுவிடத்திலே கூட்டி வருகின்ற அந்த மிகப்பெரிய பொறுப்பும் பணியும் எங்களுக்கு திருமுழுக்கின் வழியாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. அது எங்களுடைய அழைத்தலாக இருக்கிறது, அது எங்களுடைய பணியாக இருக்கிறது. நாங்கள் வாழுகிற சமுதாயத்தை பார்க்கிற பொழுது இன்று எத்தனையோ மக்கள் இறை வார்த்தையை தெரியாமல், ஆண்டவர் இயேசுவை அறியாமல், நற்கருணை என்றால் என்ன என்று தெரியாமல் புரியாமல் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். எங்களுடைய கண்களுக்கு முன்னாலே எத்தனையோ மக்கள் இருக்கின்றார்கள். ஆகவே அவர்களிடத்திலே நாங்கள் சென்று இறை வார்த்தையை பற்றி நாங்கள் சொல்லுவதும், நற்கருணையை பற்றி நாங்கள் சொல்லுவதும், அவர்களை மீண்டும் ஆண்டவர் இயேசுவிடத்திலே கூட்டி வந்து ஆண்டவர் இயேசுவிடத்திலே அவர்கள் ஆழமான நம்பிக்கையை வைக்கவும் நாங்கள் உறுதி செய்து கருவிகளாக மாறுகிற பொழுது எங்களுடைய சீடத்துவ வாழ்வு அர்த்தம் பெறுகிறது. அதுதான் உண்மையான சீடத்துவ வாழ்வு, அதுதான் உண்மையான பணி வாழ்வு. இரண்டாவதாக இந்த இரண்டு திருத்தூதர்களை பார்க்கின்ற பொழுது இருவரும் இறுதியாக ஆண்டவர் இயேசுவுக்காக, இறை வார்த்தைக்காக, நற்செய்தி பணிக்காக தங்களுடைய வாழ்வை தியாகம் செய்தார்கள். என்ன கஷ்டங்கள், துன்பங்கள், வேதனைகள் வந்தாலும் எல்லாவற்றையும் தாங்கிக் கொண்டு வாழ்வை கொடுத்தார்கள். ஆகவே நாங்கள் வெறுமனே மற்றவர்களை ஆண்டவரிடத்திலே கூட்டி வந்து ஆண்டவர் இயேசுவை அறிமுகப்படுத்தி ஆண்டவர் இயேசுவிடத்தில் நம்பிக்கை வைக்கின்ற அந்த பணியை செய்கின்ற அதே வேளையில் எங்களுடைய வாழ்வை நாங்கள் ஆண்டவர் இயேசுவுக்காகவும் இறை வார்த்தைக்காகவும் இறை பணிக்காகவும் நாங்கள் அர்ப்பணிக்க வேண்டும். என்ன கஷ்டங்கள் வரலாம், துன்பங்கள் வரலாம், நம்முடைய நாளாந்த வாழ்க்கையில் நாங்கள் உயிர்த்த ஆண்டவருக்கு ஏதோ ஒரு வழியில் நாங்கள் செயலில் நாங்கள் சாட்சிகளாக மாற வேண்டும். ஒரு சிறிய செயலாக இருக்கலாம், ஒரு சிறிய காரியமாக இருக்கலாம், ஒரு சிறிய பணியாக இருக்கலாம். என்னவாக இருந்தாலும் ஆண்டவர் இயேசுவினுடைய நாமத்தை சொல்லுகின்ற அந்த பணியாக செயலாக இருக்க வேண்டும். ஆகவே இன்றைய நாளில் நாங்கள் முடிவெடுப்போம், எங்களுடைய நாளாந்த வாழ்க்கையில் எங்கெல்லாம் எப்பொழுதெல்லாம் சந்தர்ப்பம் கிடைக்கின்றதோ அவைகளை பயன்படுத்தி ஆண்டவர் இயேசுவை நாங்கள் மற்றவர்களுக்கு அறிவிக்க வேண்டும். மற்றவர்களை ஆண்டவர் இயேசுவிடத்திலே நாங்கள் அழைத்து வர வேண்டும். அந்த பணி பொறுப்பு எங்களுக்கு முன்னால் இருக்கின்ற பொழுது அதை நாங்கள் சிறமேல் தாங்கியவர்களாக நாங்கள்
ஆர்வத்துடன் பணியாற்ற ஆண்டவருடைய ஆசீர்வாதங்களை நாங்கள் எப்பொழுதும் இறைஞ்சுவோம். ஆமேன். ஹோலி மேடையில் புத்தம்புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள்.